ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம வானத்தி இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்படி குடும்பம் அனுத்தையே இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானத்தியோட அம்மா இருந்துட்டு தலையில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அழுந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இதுக்கு மேலே இவ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. அந்த அந்த பையன் வந்துட்டானா இவளை கொண்டு போய் அந்த பையன்கிட்டே ஒப்படைச்சிரு. அது மட்டும் கிடையாது, இந்த கருவை கழிச்சேன்னா கூட இவ அந்த வீட்டுக்கு மட்டும் மருமகளாக போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஐயனார் குடும்பம் நல்ல குடும்பம்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அந்த படுபாவி பையன். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் பாண்டி மேலேயோ இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க மேலேயோ ஏதாவது மறுபடியும் பிரச்சனையை பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நம்ம குடும்பம்னு கூட பார்க்க மாட்டேன், பெத்த அம்மா அப்பான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். உங்களை தான் முதல்ல நான் ஜெயிலில் தூக்கி போடுவேன். கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலெல்லாம் நான் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. இப்படி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கு. வாயை திறந்து உன்னால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது? உன்னை பெத்த பாவத்துக்கு நாங்கள் இன்னும் என்னால் அசிங்கத்தை அனுபவிக்க போகிறோங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் நாளைக்கு பாண்டி வந்துடுவான். பாண்டிங்கிட்ட வந்ததுக்கப்புறமா நானே பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் வாயவே திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.